டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நம்முடைய அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நண்பர்களே, மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பொது அறிவு என்று சொல்லக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியில் உள்ள பாடங்களை அதனுடைய முக்கியத்துவத்தின் அடிப்படையில் பார்த்து வருகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஜிஎஸ் என்று சொல்லக்கூடிய பொது அறிவு பகுதியில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பாக இந்தியன் பாலிட்டி உள்ளது. அதற்கடுத்து மாடர்ன் இந்தியா அல்லது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய தேசிய இயக்கம் பகுதியிலிருந்து பெரும்பாலான கேள்விகள் வருகிறது. அதற்கடுத்தபடியாக தமிழ்நாடு நிர்வாகம், அதாவது டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து பெரும்பாலான கேள்விகள் வருகிறது. நண்பர்களே, அதாவது ஜிஎஸ் பகுதியில் இந்த 3 பாடங்களில் இருந்து பெரும்பாலான கேள்விகள் வருகிறது. அதன் முக்கியத்துவம் கருதி நம்முடைய அகாடமியில் அந்த 3 பாடங்களில் இருந்தும் பயிற்சி வகுப்புகள் தினமும் நடைபெற்று வருகிறது. நண்பர்களே, மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது டிஎன்பிசியால் கேட்கக்கூடிய தற்போது ரீசனிங் முறைக்கு டிஎன்பிசியானது மாறிவிட்டது. அந்த தேர்வு நோக்கில் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. நண்பர்களே, நம்முடைய பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புத்தகம் என்று சொல்லக்கூடிய, அதாவது கல்லூரி ஆசிரியர்கள் எழுதிய புத்தகத்தில் இருந்து அடிப்படையாக கொண்டு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நண்பர்களே, அதாவது டிஎன்பிசியால் வினாக்கள் கேட்கக்கூடிய பெரும்பாலான புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு நம்முடைய பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களே, அதாவது டிஎன்பிசி தேர்வானது முன்னாடி ஆப்ஜெக்ட் முறையில் நடைபெற்று வந்தது. ஆனால் சமீப காலமாக அது யூபிஎஸ்சி தரத்துக்கு மாறிவிட்டது. நண்பர்களே, அதாவது ரீசனிங் முறைக்கு மாற்றிவிட்டார்கள். அதாவது ஒரு கேள்விக்கு 4 அல்லது 5 வாக்கியங்கள் கொடுத்து எவையெல்லாம் சரி எவையெல்லாம் தவறு என்று கேட்கிறார்கள். அந்த நோக்கத்தில் தான் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. நண்பர்களே, அதாவது அவர்கள் பள்ளி பாட புத்தகத்தையும் தாண்டி கல்லூரி ஆசிரியர் புத்தகத்துக்கு சென்று விட்டார்கள். நண்பர்களே, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புத்தகம் என்று சொல்லக்கூடிய ரெஃபரன்ஸ் புத்தகத்திலிருந்து கேள்விகள் எடுக்கிறார்கள். அதை பின்பற்றி அவர்கள் எந்த புத்தகத்திலிருந்து கேள்விகள் எடுக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து அந்த புத்தகத்திலிருந்து தான் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நண்பர்களே, உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், டிஎன்பிசியில் இந்தியன் பாலிட்டி என்ற பகுதியானது உள்ளது. அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. டிஎன்பிசி தேர்வில் இந்தியன் பாலிட்டி பகுதியில் கேட்கக்கூடிய பெரும்பாலான கேள்விகள் எம் லக்ஷ்மிகாந்த் அவர்கள் எழுதிய இந்தியன் பாலிட்டி என்ற புத்தகத்திலிருந்து தான் எடுக்கிறார்கள். நண்பர்களே, எனவே நம்முடைய பயிற்சி வகுப்புகளும் எம் லட்சுமிகாந்த் அவர்கள் எழுதிய இந்தியன் பாலிட்டி என்ற புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு நடைபெற்று வருகிறது. நண்பர்களே, அதாவது சாமானிய கிராமப்புற மாணவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் லட்சுமிகாந்த் அவர்கள் எழுதிய புத்தகமானது தமிழிலும் மொழிபெயர்த்து நடத்தப்படுகிறது. நண்பர்களே, அனைத்து மாணவர்களுக்கும் புரிந்து பயன்பெறக்கூடிய வகையில்தான் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் உள்ளது. மாணவர்கள் கட்டாயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களே, அதற்கடுத்து மாடர்ன் இந்தியா அல்லது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பகுதியானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இதிலும் பெரும்பாலான கேள்விகள் கேட்கிறார்கள். இந்த பகுதியில் இருந்த கேள்விகள் டிஎன்பிசியால் பிபின் சந்திரா அவர்கள் எழுதிய மாடர்ன் இந்தியா என்ற புத்தகமும் அல்லது எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் வெளியிட்ட புத்தகத்தில் இருந்தும், அதற்கு அடுத்தபடியாக பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்தும் வருகிறது. நண்பர்களே, இந்த 3 புத்தகத்தையும் அடிப்படையாக கொண்டு நம்முடைய பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. அதாவது மாடர்ன் இந்தியா அல்லது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் என்ற பகுதியில் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த 3 புத்தகத்திலிருந்து தான் வருகிறது. நம்முடைய பயிற்சி வகுப்புகளும் அந்த புத்தகத்தில் இருந்து தான் அடிப்படையாக கொண்டு நடத்தப்படுகிறது. நண்பர்களே, மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற பகுதி, அதாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்ற பகுதியிலிருந்து பெரும்பாலான கேள்விகள் வருகிறது. நண்பர்களே, இதற்கு
பேராசிரியர் கா. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய தமிழ்நாடு நிர்வாகம் புத்தகத்திலிருந்து சில கேள்விகள் கேட்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக லட்சுமிகாந்த் அவர்கள் எழுதிய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற பகுதியிலிருந்தும், அதற்கடுத்து அதே லட்சுமிகாந்த் அவர்கள் எழுதிய கவர்னன்ஸ் இன் இந்தியா என்ற புத்தகத்திலிருந்தும் எடுக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்ற பகுதியில் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த புத்தகங்களில் இருந்து வருகிறது. நம்முடைய பயிற்சி வகுப்புகளும் இந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படுகிறது நண்பர்களே. அதாவது டிஎன்பிசியில் நடத்தக்கூடிய தேர்வுகள் எந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கிறார்களோ அதே புத்தகத்தை அடிப்படையாக கொண்டே நம்முடைய பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது நண்பர்களே. மேலும் அவர்கள் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கிறார்களோ அதே முறையிலும் நம்முடைய பயிற்சி வகுப்புகள், அதாவது ரீசனிங் முறையிலே நடைபெற்று வருகிறது. மாணவர்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து இந்த முக்கியத்துவமான 3 பகுதிகளையும் முடித்துவிட்டு மற்ற பகுதிகளை முடிக்க இருக்கிறோம் நண்பர்களே. எனவே நம்முடைய பயிற்சி வகுப்புகளை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுபோக கிராமப்புறங்களில் தொலைதூரங்களில் உள்ள சாமானிய மக்கள், அதாவது எந்தவித பின்புலமோ படிப்பறிவோ இல்லாத ஒரு கிராமத்தில் பிறந்து தமிழ் வழியில் படித்து கை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் சாமானிய கிராமப்புற மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்முடைய பயிற்சி வகுப்பானது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களே. நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் நம்முடைய பயிற்சி வகுப்புகளை பயன்படுத்தி கொள்ள முடியும். பயிற்சி மையங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே. புத்தகத்தை வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்முடைய ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தாலே நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் நண்பர்களே. எனவே உங்களுக்கு தெரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் செய்யுங்கள் நண்பர்களே. அவர்களும் பயன்பெறட்டும். அதற்கடுத்து நம்முடைய சேனலில் பார்க்கிறவர்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நாங்கள் பதிவிடுகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்தடையும். நீங்கள் அதை தவறாமல் பயன்படுத்தி கொள்ள முடியும் நண்பர்களே. அதாவது நம்முடைய ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளை அனைத்தும் ஒன்றும் தவறவிடாமல் பார்க்க நினைப்பவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்படி செய்யும்போது நாங்கள் வீடியோ பதிவிடும்போது உடனே உங்களுக்கு வந்துவிடும். அதை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். அல்லது ஒரு சில நாட்கள் பார்க்காமல் போனாலும் அது உங்களுடைய யூடியூப் சேனலில் பதிவாகி இருக்கும். பிறகு நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதற்கடுத்து முக்கியமாக உங்களைப் போல் சாமானிய கிராமப்புற மக்கள் நிறைய பேர் போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கிறார்கள். கிராமங்களில் தொலைதூரங்களில் உள்ளவர்கள் அவர்கள் சென்னை மாநகரத்துக்கு வந்து படிப்பது என்பது இயலாத காரியம் நண்பர்களே. பயிற்சி மையங்களுக்கும் செல்ல முடியாத சூழ்நிலையில் இருப்பார்கள். அவர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் செய்து விடுங்கள். உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் கூடுமான வரையில் நம்முடைய சேனலை ஷேர் செய்யுங்கள் நண்பர்களே. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஏனென்றால் நம்முடைய சேனலின் முக்கியமான நோக்கமே சாமானிய மக்களை, அதாவது சாமானிய கிராமப்புற மாணவர்களை எப்படியாவது அரசு அதிகாரியாக ஆக்கிவிட வேண்டும் என்பதுதான் நண்பர்களே. வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. கிராமப்புறங்களில் தமிழ் வழியில் படித்து அதற்கடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் திக்கு வழி இல்லாமல் முழிச்சு கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. கூடுமான வரையில் உங்களுக்கு தெரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். அதுபோக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தவறாமல் வந்து வரும். நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும் நண்பர்களே. நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசு அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே.
அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.